MCC கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஸ்பெக்ட்ரா 2026 ஆண்டிற்கான ஸ்டெம் கண்காட்சி திறப்பு விழா மற்றும் திட்ட நாள் ப்ராஜெக்ட் டே நிகழ்ச்சியில் DRDO தொழிற்கல்வி ராமானுஜன் சிறப்பு மையத்தின் இயக்குனர் டாக்டர் ராஜா சிங் தங்கதுரை கலந்து கொண்டு புரோமஸ் ஏவுகணையின் செயல்திறன் குறித்து காணொலி காட்சி மூலமாக மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் MCC கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்பெக்ட்ரா 2026 ஆண்டிற்கான ஸ்டெம் கண்காட்சி திறப்பு விழா மற்றும் திட்ட நாள் ப்ராஜெக்ட் டே நிகழ்ச்சி பள்ளியின் தாளாளர் டாக்டர் மனோகர் தலைமையில் பள்ளியின் முதல்வர் சபையன் பால், துணை முதல்வர் ஜெஸ்டின் ஜெபா முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மெட்ராஸ் இந்தியன் தொழில்துறை நிறுவனம் DRDO தொழிற்கல்வி ராமானுஜன் சிறப்பு மையத்தின் இயக்குனர் டாக்டர் ராஜா சிங் தங்கதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் புரோமோஸ் ஏவுகணையை திரையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து ஸ்டெம் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்பாற்றலை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். இதில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் ராஜா சிங் தங்கதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஆசியாவிலேயே அறிவியலாக்க முதல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி வி ராமன் அவர் ஞாபகமாக அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இது 40வது தேசிய அறிவியல் தினம் எனவும், இந்த அறிவியல் கண்காட்சி பிள்ளைகளுக்கு வியக்கத்தக்க வகையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் மேல்நிலைப்பள்ளி சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தங்களது படைப்புகளை கண்காட்சியாக வைத்திருப்பது அவர்களின் வளர்ச்சிக்கு அன்றாட வாழ்வியல் உள்ள அறிவியலை பயன்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று எனவும், நாம் விட்டுப்போன தொழில்நுட்பத்தை மீண்டும் தொடங்கியுள்ளோம். எனவே இந்தியா விஞ்ஞான வளர்ச்சியில் நன்கு வலுப்பெறும் என தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மிஸ்ஸஸ் சபைன் பால், பிரின்சிபல் ஆஃப் MCC கேம்பஸ் ஸ்கூல். எங்கள் ஸ்கூலில் அறிவியலை முன்னேற்ற நாங்கள் ஒரு ஸ்டெம் லேப் வச்சுருக்கோம். STEM, S for science, T for technology, E for engineering and M for mathematics. இதை இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணுறோம். எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் ராஜா சிங் தங்கதுரை வந்திருக்காங்க. அவங்க DRDOவில் பிரம்மோ மிசைலில் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போது IIT மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறாங்க. We are very honored to have டாக்டர் ராஜா சிங் தங்கதுரை with us. அவங்க எங்களுடைய லேபை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. கனெக்டிங் லேப், இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக்ஸ், அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் சில்ட்ரன் இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதை பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப்
all the teachers, our support staff, and our whole team, and Dr. Raja Singh Tangadurai, எங்கள் correspondent Dr. G.J. Manohar sir, and Secretary of MCC Association, அவங்களும் எங்களுக்கு great support. Innovation Park of MCC is also supporting us. We also have another organization called Curio Kids. அவங்க வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்களும் இங்கே வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வர்ற நாட்களில் நாங்கள் இந்த லேபை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் அவங்க ஜாபை சூஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு வெரி குட் ஃபவுண்டேஷன் லெவல் அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க கட்டாயம் இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஆசிரியர் வந்து நாங்கள் மாணவர்களுக்காக வைத்திருக்கிற கண்காட்சியும் அதை பற்றியும் தெளிவாக சொன்னாங்க. அதை ஒட்டி நாங்கள் வந்து மாணவர்களோட படைப்பையும் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து புத்தகங்கள் வந்து எழுதுகிறாங்க. அந்த எழுதுகிற ஒரு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்கும் அவர்களை எழுத ஊக்குவிக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அவர்களை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். 120 பிள்ளைங்களுக்கு மேலே எங்கள் ஸ்கூலில் வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம்ன்ற ப்ரீ புக்ஸுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக அவங்க புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை இன்னைக்கு நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். அவங்க காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பெற்றவர்கள் பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு இந்த கண்காட்சியில் நாங்கள் அதையும் வச்சுருக்கோம். பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது என்னன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு கண்டுபிடிச்ச 1928ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்சாரு. அதில் 1930ஆம் வருஷம் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதாவது ஆசியாவிலே அறிவியலுக்காக முதல் பரிசு பெற்ற அறிவியல் விஞ்ஞானி சர் சி வி ராமன். அதன் ஞாபகமாக இந்த தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இது 1987ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது. இது 40வது தேசிய அறிவியல் தினம். இதை நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேல்நிலை பள்ளி வெகு விமர்சையாக, அதாவது இங்கே பார்க்கும்போது மிகவும் மிகவும் உற்சாகமாக இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்திருக்கிற ஏற்பாடுகள் பிரமிக்கத்தக்கவும் உள்ளது. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு இவ்வளோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பு. அதாவது இப்போதைக்கு கல்லூரிகளில் படிக்கிறத இவங்க சின்ன வயசுல வழக்கமாக படிக்கிற வகுப்பு பாடங்கள் போக அறிவியல் ஈடுபாடு வர்றதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த ஏரியாக்களில் எத்தனை பள்ளிகள் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுவும் அந்த கூரியோஸ் கிட்ஸ் ஸ்டென்சில் அவங்களோட சேர்ந்து அவங்களும் நிறைய இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய அந்த பிள்ளைகள் ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது அவர்களுடைய இருக்கிற தன்னம்பிக்கை ஒன்று அவங்க விவரிக்கும்போது அவர்கள் அதை புரிந்து கொண்டு அது ஒரு டீம் எஃபர்ட்டாக குழுவாக சேர்ந்து செய்ய பலதரப்பட்ட நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுபோக இந்த பிள்ளைகள் இன்னும் மேலே வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரோம். பிரின்சிபல் சொன்னபடி ஐஐடி மெட்ராஸ், IIIT, டிஎம் காஞ்சிபுரம் இவங்களோட நாங்கள் ஏஐஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ், அப்புறம் ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி இதில் இந்த பிள்ளைகள் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வாட் எவர் தே ஆர் டூயிங், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே தெரியாது. அவங்க தே ஆர் மேக்கிங் ரெடி ஃபார் அவங்களோட ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுபோக இந்த அறிவியல் வந்து நம்முடைய டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் தேவை என்னென்ன பண்ணுறோம், அதுபோக சமூகத்துக்கு என்ன பண்ணுறோம், அதுபோக இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அனைவருக்கும் எப்படி எல்லாரையும் கொண்டு போகிறது, இது எல்லாத்தையுமே இங்கே சொல்லிக் கொடுக்கறதுனால பிள்ளைகள் வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாக உருவாகிறார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கடந்த ஆண்டு இளைஞர்களை முன்னிறுத்தி இந்த தீம் இருந்துச்சு. இந்த வருஷம் பெண்களை பற்றி இருக்கிறது. அதாவது 2047 நம்ம 100 வருஷம் சுதந்திரம் கொண்டாடும் போது விக்சித் பாரத்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதாவது டெவலப்டு இந்தியா, வளர்ந்த பாரதம் உருவாகிறதுக்கு இது எல்லாமே ஒவ்வொரு அடிப்படை படித்தல். அதற்கு இந்த பள்ளி எடுத்து வருகிற ஒவ்வொரு
ஏற்பாடுகளும் மிகவும் பாராட்டத்தக்கது. ஐ விஷ் திஸ் ப்ரோக்ராம் a கிரேட் சக்ஸஸ். இந்த ப்ரோக்ராம், இந்த விழா நிகழ்வுகள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக பிள்ளைகளுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும், பெற்றோர்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் வீடு சிறக்கும், நாடு சிறக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். 10 வருஷத்துல டெக்னாலஜி சரி, ஆர்கானிக் சரி, இந்தியா எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வெவ்வேறு படிக்கல் இருக்கும். ஸோ நம்ம நிறைய இதில் வந்து நமக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இந்த இளைஞர்கள் தான். ஸோ இது நமக்கு நிறையா இருக்குது. நம்மளோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எது நம்ம வீக்னஸ்னால், சில டெக்னாலஜிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணலை. நம்ம பண்ணாததுகள்லாம் சில இதில் இந்த இப்போ பார்க்குற இந்த எலக்ட்ரானிக்ஸில் உள்ள இந்த சிப்ஸு, சில பொருட்கள் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் மெட்டீரியல், ரேர் எர்த் மெட்டீரியல், அந்த மாதிரி இதுகள் உள்ளது. இது எல்லாமே இப்போதைக்கு பண்ணும்போது இந்த செமிகண்டக்டர்னு கேட்டுப்பட்டிருக்கீங்க, அந்த இது. ஸோ எது எது நம்ம விட்டுட்டோமோ அது எல்லாமே வந்து இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எல்லா அரசாங்கங்களும் அதுக்கான பணங்களையும் கொடுத்து, ஃபண்ட்ஸ் கொடுத்து, இன்னும் இது ஒரு பகுதி. அதாவது நம்ம எது விட்டோமோ அதை பிடிக்கிறது. அது போக இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்போவுமே பின்தங்கி இருந்து ஓடி பிடிக்கிறோமே, நம்ம எப்போ வழிகாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு எடுத்து, எந்தெந்த ஒரு ஏரியாவில் வந்து அடுத்து 10 வருஷம் போகும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஹைப்பர்சானிக்ஸ், அப்புறம் ஏஎம்எல், அப்புறம் இந்த செமிகண்டக்டர், எல்லா ஏரியாக்களும் ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது தெரிந்தெடுத்து, அதில் ஆல்ரெடி நமக்கு ஃபண்டிங் கொடுத்து ரிசர்ச் நடக்குது. இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டோட கொலாபரேட் சேர்ந்து கூட பண்ணுறாங்க. அதனால் 10 வருஷத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் ஃபுல்லாக நம்புகிறோம். இந்தியா இன்னும் மேலும் மேலும் வலுப்படும்.